ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்ல பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய சிம்பிளான ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவ என் கூட இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ கூட அப்படின்றதுக்கு நமக்கு தெரியும், சாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ என் கூட இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஓ மேரே சாத் நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். இல்ல அப்படின்னா நஹி. ஸோ அவ என் கூட இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஓ மேரே சாத் ஹே அப்படின்னு சொன்னா போதும். இல்ல அப்படின்னா நஹி ஹே சொல்லணும். மேரே சாத் அப்படின்னா என் கூட. அடுத்தது, அவர் உங்க கூட இருக்காரா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறதுக்கு. ஸோ கியா இருக்காரா, ஸ்பெசிபிக்கா ஏன் என்ன எப்படி இந்த மாதிரியான கொஷின் வார்த்தைகள் எதுவும் இல்லாதப்ப வந்தாரா போனாரா இருக்காரா இந்த மாதிரி வேர்பையே வச்சு கொஷினா கேட்கும் பொழுது எல்லாமே நம்ம வந்து ஹிந்தில கியா அப்படின்றத ஆட் பண்ணணும். கியா ஓ தும்ஹாரே சாத் ஹே, ஆப்கே சாத் ஹே உங்க கூட அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹாரே சாத் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல சொல்லும் பொழுது ஆப்கே சாத் அப்படின்னு சொல்லலாம். சோ கியா ஓ தும்ஹாரே சாத் ஹே, கியா ஓ ஆப்கே சாத் ஹே அப்படின்றத கேட்கணும். இல்ல ஹே கியா, அந்த கியா லாஸ்ட்ல சொன்னாலுமே கரெக்ட் தான். அவ என் கூட இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இப்போ இதை ப்ரெசென்ட்ல இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஓ மேரே சாத் ஹே அப்படின்னு சொல்லணும். அவன் என் கூட இருக்கான். இல்ல அப்படின்றதுக்கு ஓ மேரே சாத் நஹி ஹே அப்படின்னு பார்த்தோம். இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு மேரே சாத் ஹே அப்படின்னு பார்க்கணும் சொல்லணும். ஸோ அவங்க என் கூட தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து இருக்கான் இல்ல அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ப்ரெசென்ட்ல சொல்றதுக்கு. பாஸ்ட்ல அவன் என் கூட தான் இருந்தான், கொஞ்ச நேரம் முன்னாடி கிளம்பினான். அவங்க என் கூட தான் இருந்தாங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கிளம்புனாங்க அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஓ மேரே சாத் ஹி தே. ஸோ உங்க வந்து வே அப்படின்னு சொல்லணும். அவர்கள் அப்படின்னா வே அப்படின்றது வரும். வே மேரே சாத் அப்படின்னா என் கூட தான் அப்படின்னு சொல்றதுக்கு மேரே சாத் ஹி அப்படின்னு சொல்லணும். இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தே அப்படின்றத சொல்லணும். ஸோ ஹே அப்படின்றத பார்த்தோமா, இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ நஹி ஹே ஹே அப்படின்றத பார்த்தோம். இல்ல அப்படின்னா நஹி ஹே. ஸோ இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹே அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்க வந்து பாஸ்ட் இருந்தாங்க அப்படின்றத சொல்றோம். ப்ளூரல் இருந்தாங்க, அதனால தே வருது. சப்போஸ் அவன் என் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், ஓ மேரே சாத் ஹி தா அப்படின்னு சொல்லணும். இதுவே அவள் பிரியா என் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு பிரியா மேரே சாத் ஹி தீ அப்படின்னு சொல்லணும். ஸோ பிரியா பெண்பால் அப்படின்னா தீ சொல்லணும். சப்போஸ் ஒரு ஆண் அருண் அப்படின்னா வந்து அருண் மேரே சாத் ஹி தா அப்படின்றத சொல்லணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ப்ளூரல் அப்படின்றதுனால தே சொல்றோம். தோடி தேர் பெஹலேஹி கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படின்னா தோடி தேர் பெஹலே, முன்னாடி தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹி. ஸோ தோடி தேர் பெஹலேஹி நிக்கலேஹேன் கிளம்புனாங்க அப்படின்னா நிக்கலேஹேன் அவன் கிளம்புனான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிக்கலா ஹே அப்படின்னு சொல்லணும். அவள் அப்படின்னா வந்து நிக்கலா ஹே அப்படின்றது தான் வரும். ஸோ நிக்கலி ஹே அப்படின்றது வரும். ஸோ இங்க ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுனால நிக்கலே ஹேன் அப்படின்றது வருது. அடுத்தது, டிவி ரிமோட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு டிவி ரிமோட் கஹா ஹே அப்படின்னு கேட்கிறோம். கஹா ஹே அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ ஹே அப்படின்னாலே இருக்கு அப்படின்றது அர்த்தம். தா தி அப்படின்னா வந்து இருந்துச்சு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ மெயின்னே சப் ஜகா தேக் லியா. ஸோ எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். ஸோ தேக்லியா அப்படின்னா நான் பார்த்துட்டேன், தேடி பார்த்துட்டேன் அந்த மாதிரி அர்த்தத்துல வந்து சொல்றோம். ஜஹாக் அப்படின்னா இடம், சப் ஜஹாக் அப்படின்னா வந்து எல்லா இடத்துலயும். மெயின்னே சப் ஜஹாக் தேக்லியா. இங்க நீங்க சடனா ஏன் நே வந்தது அப்படின்றத யோசிக்கலாம். மே தானே சொல்லணும் நான் அப்படின்னா இங்க ஏன் மெயின்னே சொல்றீங்க. ஸோ இது நிறைய வீடியோஸ்ல நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஸோ பிகினரா இருக்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸ் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மாதிரியான பிடிஎஃப்ஸ் இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 2 நாள்ல அதை கண்டுபிடி. ஸோ எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அடுத்தது 2 நாள்ல அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஸோ தோ தின்மே அப்படின்னா 2 நாள்ல, இசே அப்படின்னா அதை, தூந்த்லோ அப்படின்னா கண்டுபிடி அப்படின்றது அர்த்தம். தூந்த் லிஜியே அப்படின்னா ரெஸ்பெக்டா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றது அர்த்தம். ஓகேங்களா, தூந்த் அப்படின்றது அங்க வந்து வேர்பு. அவன் என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அவன் அப்படின்னா உஸ்னே. ஸோ பேசிக்கா வந்து ஓ அப்படின்றதுதான் சொல்லுவோம் அவன் அப்படின்றதுக்கு. இது வந்து பாஸ்ட் டென்ஸ், எழுப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து எதை யாரை அப்படின்ற கொஷின் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்க ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் வருது. எதை எழுப்பினான், யாரை எழுப்பினான்.
யாரை எழுப்பினான்னு நம்ம கொஸ்டினா கேட்க முடியும். ஸோ அதனால சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஸோ ஓ அப்படின்றது இங்க வந்து உஸ்னே அப்படின்றதா வரும். உஸ்னே முஜே ஜல்தி உத்தா தியா அப்படின்னா சீக்கிரமா எழுப்பி விட்டான். ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், உத்தா தியா அப்படின்னா எழுப்பிட்டான் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம், ஸோ நீங்க இப்போ ஒரு டைம் அந்த வீடியோவை பாக்குறீங்க, உங்களுக்கு மேபி அதுல இருக்கிற சென்டென்ஸ், அது ரிலேட்டடான சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி கான்வர்சேஷன்ல தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு டெய்லி திரும்ப ரிப்பீட்டடா அது என்னைக்கு பார்த்த வீடியோ அப்படின்றத யோசிச்சு பார்த்து உங்களுக்கு போய் சர்ச் பண்ணி ஒரு வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாக்குறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அது ஒவ்வொரு டைமும் நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ இதுவே உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கோ த்ரூ பண்றதுக்கு, ஈவன் நீங்க டிராவல் பண்ணும் பொழுது, நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும் பொழுது உங்க மொபைல்ல வச்சுட்டு கோ த்ரூ பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னாலும், ஸோ இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ண போற வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவா நான் போஸ்ட் பண்ண உங்களுக்கு அதுக்கான PDFs வேணும்னாலும் அதுக்கான ஆக்சஸை நான் கொடுப்பேன். பிளஸ் டெய்லி லைஃப்ல ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான ஹிந்தி வேர்ப்ஸ், அது எல்லா டென்ஸ்லயும் ஒரு ஆண் பெண் இல்ல ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்றது, அது கூடவே டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ்க்கான ஃபார்மேட்ஸ். ஸோ இதெல்லாம் PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஆப் முஜே சுன் சக்தே ஹே. ஸோ ஆப் அப்படின்னா வந்து நீங்க, ஸோ உங்களால கேட்க முடியுதா அப்படின்ற மாதிரியே தான் வந்து நம்ம இது ஹிந்தியில வந்து கேட்க முடியும். ஸோ முஜே அப்படின்னா வந்து எனக்குன்னு அர்த்தம். பட் நான் பேசுறது என்னோடது கேட்க முடியுதா? சுன் சக்தேஹேன் அப்படின்னா வந்து கேட்க முடியுது அப்படின்றது அர்த்தம். கியா சேர்க்கறதுனால வந்து ஸோ கேட்க முடியுதா அப்படின்றது கேட்கறதா அர்த்தம். ஸோ யார்கிட்டே எதை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றதுக்கு கிசிசே பி அப்படின்னா யாரிடமும், குச் உமீத் மத் ரக்கோ அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காத, எதையும் அப்படின்னா குச், உமீத் மத் ரக்கோ அப்படின்னா எதிர்பார்க்காத அப்படின்றது அர்த்தம். எதிர்பார்ப்பு வைக்காத அப்படின்றது அர்த்தம் லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணா. யார்கிட்டையும் அதிகமா எதிர்பார்க்காதீங்க, அப்புறம் ஏமாந்துடுவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கிசிசே பி ஜியாதா உமீத் மத் ரக்கோ. ஸோ யார்கிட்டையும் அதிகமா அப்படின்னா ஜியாதா, உமீத் மத் ரக்கோ அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க, முன்னாடியே பார்த்த மாதிரி தான். அப்புறம் ஏமாந்துருவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் அப்படின்னா துக் ஹோகா அப்படின்னா வந்து ஏமாந்துருவீங்க. ஸோ ஏமாறுறதுக்கு வந்து துக் அப்படின்னு சொல்லுவோம். துக் ஹோகா அப்படின்னா ஏமாறுற மாதிரி வரும் அப்படின்றது அர்த்தம். அவ கோபத்துல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே குஸ்ஸே மே கஹ் தியா ஹோகா அப்படின்னு சொல்லணும். உஸ்னே அப்படின்னா அவர், ஸோ சொல்லி இருக்கலாம், ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். ஸோ இதை பாஸ்ட் டென்ஸ்ல கன்சிடர் பண்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணி நம்ம சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணணும். உஸ்னே குஸ்ஸேமே அப்படின்னா கோவத்துல, ஸோ குஸ்ஸா அப்படின்னா கோவம், கோவத்துல இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த ல சவுண்டுக்கு வந்து மே குஸ்ஸேமே. கக் தியா ஹோகா அப்படின்னா சொல்லி இருக்கலாம், சொன்னாரு அப்படின்னா கக் தியா, சொல்லி இருக்கலாம், ஸோ கக் தியா ஹோகா அப்படின்னு சொல்லலாம், கக் தியா ஹோகா. ஸோ அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்சஸ்லாம் எப்படி பேசுறது, எல்லா வேர்புக்கும் வந்து ஒரு சில சேஞ்சஸஸ் வரும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த PDF வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அந்த வேர்பு PDF. அடுத்தது நேரடியா விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சீதே பாயிண்ட் பே ஆத்தேஹின் அப்படின்னு சொல்லணும். பாயிண்ட் பர் அப்படின்னு சொல்லலாம், பாயிண்ட் பே அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஷயம் அப்படின்னா அங்க வந்து பாத் பே அப்படின்னு சொல்லலாம், இல்ல நேரா பாயிண்ட்டுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ பாயிண்ட் பே ஆத்தேஹின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீதே அப்படின்னா நேரடியாக. நீங்க சீக்கிரமா கிளம்பலன்னா நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ கிளம்பலன்னா மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் வர்றதுனாலே நம்ம வந்து அகர்தோ யூஸ் பண்ணணும். ஸோ அகர் ஜல்தி நஹி கரோஹி, ஸோ ஜல்தி நஹி கரோஹி அப்படின்னா நீங்க சீக்கிரமா கிளம்பலன்னா, இல்ல ஜல்தி நஹி நிக்கலேங்கி அப்படின்னு சொல்லணும். ஸோ நிக்கலோஹி तो बस मिस जाएगी. ஸோ பஸ் மிஸ் ஹோ ஜாயேகி அப்படின்னா பஸ் மிஸ் ஆகி விடும் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது மழை பெய்யலன்னா நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம். அகர் பாரிஷ் நஹி ஹுயி, ஸோ பாரிஷ் ஹுயி அப்படின்னா மழை பெஞ்சுது, பெய்யலனா அப்படின்னு சொல்றதுக்கு அகர் பாரிஷ் நஹி ஹுயி தோ ஹம் கிரிக்கெட் கேலேங்கே, நாம கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னா ஹம் கிரிக்கெட் கேலேங்கே அப்படின்னு சொல்லணும். ஸோ நீ என் கூட வர்ற வரைக்கும் நான் கிளம்ப மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ வர்ற வரைக்கும் அப்படின்னா ஜப் தக், ஸோ ஜப் தக், தக் அப்படின்னா வரை, ஸோ ஜப் தக் மேரே சாத் நஹி ஆவோ ஹே, ஸோ நீ என் கூட வர்ற வரைக்கும், மேரே சாத் நஹி ஆவோ ஹே, ஸோ நீ என் கூட வரலனா அது வரைக்கும் நான் கிளம்ப மாட்டேன், அந்த அர்த்தத்துல தான் வரும். ஓகேங்களா? மே நகி ஜாவுங்க அப்படின்னா நான் போக மாட்டேன். இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மே நகி ஜாவுங்கி அப்படின்னு சொல்லணும்.
நீ என் கூட வரலனா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அகர் தும். ஸோ இங்க வரலனா நான் போக மாட்டேன். இது அகர் தோ அந்த இஃப் கண்டிஷன்ல வந்துடும். நீ வர்ற வரைக்கும் அப்படின்னா ஜப் தக் யூஸ் பண்ணி சொல்லணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அகர் தும் நஹி ஆவோகே தோ மே நஹி ஜாவுங்கா. ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நஹி ஜாவுங்கி பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா. அவர் இன்னைக்கு வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறது. சேம் ஃபார்மேட் தான், பட் கொஸ்டினா கேட்கிறோம். அகர் ஓ ஆச் நஹி ஆயே, அகர் ஓ ஆச் அப்படின்னா இன்னைக்கு, நஹி ஆயே நஹி ஆயே தோ அப்படின்னா வந்து வரவில்லை என்றால், கியா கரேங்கே அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது உங்களுக்கு இது பிடிக்கலன்னா வேற வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கலன்னா வேற வாங்கிக்கலாம், பிடிச்சிருந்தா ஓகே. ஸோ அகைன் இது இட்ஸ் ஏ இஃப் கண்டிஷன். अगर आपको ये पसंद नहीं है, பிடிக்கலனா அப்படின்னு சொல்றதுக்கு பசந்த் நஹி ஹே தோ दूसरा ले सकते हैं. ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லே சக்தே ஹேன். இல்ல லிட்ரலா நீங்க காசு கொடுத்து வாங்குறது அதை குறிக்கிறீங்க அப்படின்னா வந்து கரி சக்தே ஹேன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ தூசரா அப்படின்னா வேற ஒண்ணு அப்படின்றது அர்த்தம். ஸோ அகர் ஆப்கோ ஏ பசந்த் நஹி ஹே தோ दूसरा ले सकते हैं இல்ல கரி சக்தே ஹேன் அப்படின்றதுல ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் ப்ளஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே PDF ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.